ஹைதராபாத்ல 45 வயசு பொண்ணு வீட்டுக்குள்ளே இறந்து கிடக்குறாங்க. 3 நாள் வெளியவே தெரியல. ஆனா இருந்தாலும் அவங்க வீட்டுல அவங்க பிரதரும் அம்மாவும் கூடவே இருந்திருக்காங்க. பக்கத்துல நெய்பர்ஸ்க்கு வந்து ஸ்மெல் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸை வந்து செக் பண்றாங்க, தட்டி பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் உடைச்சு உள்ள போனா அவங்க பிரதர் அம்மா உள்ளதான் இருக்காங்க. இவங்க ஹால்லயே காட்லயே படுத்திருக்காங்க. இவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல, அதனால தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க போல. அதுக்கப்புறம் அவங்க மேல சஸ்பெக்ட் பண்ணி போலீஸ் விசாரிக்கும் போது அவங்க மென்டலி ஸ்டேபிள் அவங்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஃபேமிலி அதுவும் ஒரு மெயின் ஹால்ல இறந்து கிடக்குறாங்க. இறந்துட்டாங்கன்னு கூட தெரியல. இதே மாதிரி சம்பவம் வீட்டுல பெரியவங்க ஒருத்தவங்க தனியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. 2 நாள் ஆச்சு இறந்துட்டாங்க. வீடு பூட்டியே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நெய்பர் சஸ்பெக்ட் பண்ணி மறுபடியும் செக் பண்ணும்போது தெரிஞ்சது 2 நாளுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்கன்ட்டு. இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம போய் ஒருத்தரை கவனிக்கிறதே கிடையாது. ஒரு வேலைக்காக பணம் சம்பாதிக்காக எங்கேயோ ஓடி வந்துடுறோம். முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ போய் பாருங்க, அப்பப்போ செக் பண்ணுங்க, அப்பப்போ போன் பேசுங்க. இதெல்லாம் கூட தவிர்த்திட்டோம். நாளைக்கு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க சேலை இறந்துட்டா கூட இவன் ஏதோ தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சிருவாங்க போல. இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.